ஏன்டா வரதட்சணை வாங்குறது எவ்வளவு பெரிய தப்பு? அதுவும் ஒரு குடும்பத்தோட வாழ்வாதாரத்தையே வரதட்சணையா கேட்கிறது எவ்வளவு பெரிய தப்பு? அதே சமயத்துல உன்னோட பவர் பதவி வச்சு அத புடுங்கணும்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய தப்புன்னு நம்ம நினைக்கிற லெவலுக்கு தான் ஒரு விஷயம் நடந்திருக்கு மக்களே. அதாவது நெல்லையில இருட்டுக்கடை அல்வா அப்படின்னா நமக்கு தெரியும். அவங்களோட பொண்ணுக்கு தான் இந்த விஷயம் நடந்திருக்கு. அவங்க வந்து 2 மாசத்துக்கு முன்னாடி அவங்க பொண்ணுக்கு சிறப்பா மிகப்பெரிய பொருட்செலவுல திருமணம் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த திருமணம் முடிஞ்ச கையோட அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாப்பிள்ளை வந்து கல்யாணம் பண்ணதே மிகப்பெரிய லெவல்ல வரதட்சணை வாங்குறதுக்காக தான். அந்த வரதட்சணையா இவங்களோட இருட்டுக்கடை அல்வாவோட உரிமத்தை வாங்குறது அவனோட மிகப்பெரிய டார்கெட் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இத்தனைக்கும் இவங்க வந்து எவ்வளவு விஷயங்கள் டவுரியா கொடுத்திருக்காங்க. பணமாவும் கொடுத்திருக்காங்க, பொண்ணாவும் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவன் கார் வேணும் அப்படின்னு கேட்டதுக்காக 1.5 கோடி மதிப்புள்ள கார் அப்படிங்கிறது புக் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல கார் ஏன் இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரி டார்ச்சரும் தொடர்ந்து பண்ணிருக்கான். பிசிக்கல் ஹராஸ்மெண்ட் பண்ணிருக்கான். இத்தனை விஷயங்களும் அவங்க அப்பாவோட துணையோட பண்ணிருக்கான் அந்த பையன். அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்கான்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து பிஜேபியில ஒரு பதவியில் இருக்கிறதாவும் அண்ட் தென் அட்வொகேட்டா இருக்கிறதுனால நான் வந்து எந்த விஷயத்தையும் மாத்திடுவேன். உண்மையை பொய்யா மாத்த முடியும், என்னால பொய்யை உண்மையா மாத்த முடியும். அதனால நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க பையன் கிட்ட இவங்களோட பணம் தான் டார்கெட், அதுக்காக மட்டுமே இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க, அதுக்கப்புறம் நீ அஃபேர் வச்சிருந்தா அது எனக்கு இஷ்யூ இல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவனோட அஃபேரை கூட வச்சுக்கிட்டே இந்த பொண்ணை பிசிக்கல் ஹராஸ்மெண்ட் நிறைய பண்ணிருக்காங்க, வேலைக்காரி மாதிரி நடத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இருட்டுக்கடை அல்வாவோட உரிமை எங்களுக்கு வேணும், அந்த உரிமத்தை வாங்கிட்டு வா, இல்லனா டைவர்ஸ் வாங்கிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹராஸ் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல அவங்க பண்ண அத்தனை ஹராஸ்மெண்ட் பத்தியும் ஏதாவது வெளியில சொன்னா உன்னை கொன்னுடுவோம் அப்படிங்கிற மாதிரி கொலை மிரட்டலும் எடுத்திருக்காங்க. இந்த இடத்துல அந்த பொண்ணு மிகப்பெரிய லெவல்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொடுமைகள் இப்பவும் நடக்குதா அப்படின்னு நம்ம கேட்டா, நார்த் சைடுல தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. இவங்களும் நார்த் தான், அதனால தான் இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம திங்க் பண்ணுவோம். ஆனா இங்க சவுத்தா இருந்தாலும் சரி, நார்த்தா இருந்தாலும் சரி, ஈஸ்டா இருந்தாலும் சரி, வெஸ்டா இருந்தாலும் சரி, எங்கேயுமே இந்த டவுரி இஷ்யூ அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு கூலி வேலைக்கு போறவங்க வீட்டு பொண்ணை கட்டினவங்க கூட அவங்களோட வாழ்வாதாரத்தை பாதிக்கிற மாதிரி, அவங்கள கடன்ல தள்ளுற மாதிரி கேட்கறது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. இந்த இடத்துல அவங்க வந்து இந்த விஷயத்தை கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு மீடியாவை கூப்பிட்டு பேசும்போது கூட மீடியா பர்சன்ஸே மிரட்டுற அளவுக்கு பவர்ஃபுல்லான பர்சன்ஸா அவங்க இருக்கிறதா இவங்க சொல்றாங்க. அதாவது அந்த பொண்ணோட அம்மா பேசும்போது இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க இவ்வளவு பெரிய ஃபேமஸான பர்சன்ஸ், இவங்களுக்கு இவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கும்போது, நெட்வொர்க் இருக்கு, இவங்களுக்கு இவ்வளவு பெரிய டார்ச்சர் கொடுக்க முடியுது அப்படிங்கிற பட்சத்துல நார்மலா இருக்கிற பர்சன்ஸ் எல்லாம் யோசிக்கும் போது கஷ்டமா இருக்கு. அந்த சேம் டைம் இந்த வரதட்சணை தான் டார்கெட் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ற நாய்களா தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணாதீங்க. அதுவும் கல்யாணம் வரைக்கும் நான் வரதட்சணையே வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நாடகம் ஆடிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் வரதட்சணை வாங்குற நாய்கள்லாம் சுத்தமா கல்யாணமே பண்ணிக்காதீங்க. உங்களால இந்த நாட்டுல நல்லவங்களுக்கு நிறைய பேருக்கு கெட்ட பேர் தான் இருக்கு.